அல்ஃபீல் அத்தியாய கதை. தாத்தா, எங்களுக்கு யானைப்படை கதையைச் சொல்லுங்கள், குரான் வசனங்களோடு சேர்த்துச் சொல்லுங்கள் தாத்தா என்று அலி கெஞ்சினான். புன்னகைத்த தாத்தா மெதுவாக அவர்கள் தலையைத் தடவி கதையைத் தொடங்கினார். குழந்தைகளே, இது நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சற்று முன்பு நடந்தது. அந்த ஆண்டைத்தான் அரபியர்கள் யானை ஆண்டு என்று அழைத்தார்கள். யமன் தேசத்தை ஆப்ரஹா என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. மக்காவில் இருக்கும் புனிதமான ஆலயமான கஃபாவிற்கு மக்கள் வருவதை நிறுத்த வேண்டும். அதனால் அவன் தன் நாட்டில் மிக அழகான ஒரு தேவாலயத்தை கட்டினான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அன்வர் ஆவலுடன், என்ன தாத்தா என்றான். கஃபாவின் மரியாதையும் அன்பும் மக்கள் மனதில் நிரம்பியிருந்தது. அவர்கள் கஃபாவை நோக்கித்தான் சென்றார்கள். கோபத்தின் உச்சிக்குச் சென்ற ஆப்ரஹா, அந்த கஃபாவை நான் இடித்து தரைமட்டமாக்குவேன் என்று சபதம் எடுத்தான். ஆப்ரஹா உடனே தன் படைகளை திரட்டினான். அது சாதாரண படை இல்லை, பலமான யானைகள் நிறைந்த படை. அந்த காலத்தில் யானை என்பதுதான் மிகப்பெரிய பலம். அந்த யானைகளில் மஹ்மூத் என்ற பெரிய யானைதான் தலைமை தாங்கியது. இந்த ஆண்டைத்தான் வரலாறு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று குறிப்பிடுகிறது. அவன் மக்காவுக்கு அருகில் வந்ததும் மக்கா மக்களுக்கு சொந்தமான ஒட்டகங்களையும் ஆடுகளையும் கைப்பற்றினான். அதில் நம் நபியின் பாட்டனாரான முத்தலிப் குடும்பத்தின் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சொந்தமான ஒட்டகங்களும் இருந்தன. அலி உடனே, யா அல்லாஹ், கஃபாவுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்தா தாத்தா என்றான். மக்காவின் பெரியவரான அப்துல் முத்தலிப் ஆப்ரஹாவிடம் சென்றார். நீங்கள் கைப்பற்றிய என் ஒட்டகங்களை திருப்பித் தாருங்கள் என்று கேட்டார். ஆப்ரஹாவுக்கு இதில் ஒரு பெரிய ஆச்சரியம். நான் உன்னுடைய புனித ஆலயத்தை இடிக்க வந்திருக்கிறேன், அதை பற்றி பேசாமல் ஒட்டகங்களை மட்டும் கேட்கிறாயே என்று கேட்டான். அப்துல் முத்தலிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பதில், நம்முடைய தவ்ஹீதே, ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துவது. இந்த ஒட்டகங்களுக்கு நான் உரிமையாளன், அதனால் அதை பற்றி பேசினேன். ஆனால் இந்த ஆலயத்திற்கு, கஃபாவிற்கு கவனித்துக் கொள்ள ஒரு இறைவன் இருக்கிறான். அதை அவன் பார்த்துக் கொள்வான். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் எவ்வளவு பெரிய ஈமானின் பலம். ஒட்டகங்களை வாங்கிக் கொண்ட அப்துல் முத்தலிப் மக்கா மக்களை பார்த்து, நீங்கள் மலைகளின் மேல் சென்று பாதுகாப்பாக இருங்கள், எல்லாம் அல்லாஹ்வுடைய கைகளில் உள்ளது என்று கூறிவிட்டு கஃபாவின் கதவை பிடித்து கண்ணீருடன் அல்லாஹ்விடம் துஆ பிரார்த்தனை செய்தார். அல்ஃபீல் அத்தியாயத்தின் அற்புதம். யானைப்படை கஃபாவை நோக்கி நகரத் தயாரானது. ஆனால் அல்லாஹ் நாடியது நடந்தது. தலைமை யானையான மாமூத் எவ்வளவு அடி விழுந்தாலும் ஒரு அடி கூட கஃபாவை நோக்கி வைக்கவில்லை. அப்போதுதான் அல்லாஹ் தன் ஆற்றலை காட்டினான். நம்முடைய திருக்குரான் அல்ஃபீல் என்ற அத்தியாயத்தில் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறது. தாத்தா அழகிய நடையில் ஓதினார். ألم تر كيف فعل ربك بصحب الفيل நபியே, யானை படையினரை இறைவன் எவ்வாறு ஆக்கினான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? திருக்குரான் அல்ஃபீல் அத்தியாயம் 105 வசனம் 1. பொருள்: ஆப்ரஹா என்ற மன்னன் கஃபாவை இடிக்க பெரும் யானைப்படையுடன் வந்தான். சாதாரணமாக இதை யாரும் கண்டிருக்க வாய்ப்பில்லை. எனவே இறைவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நடந்த அந்த பெரிய அதிசயத்தை நினைவுபடுத்துகிறான். ألم يجعل كيدهم في تضليل அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கிவிடவில்லையா? திருக்குரான் அல்ஃபீல் அத்தியாயம் 105 வசனம் 2. பொருள்: கஃபாவை இடித்து மக்காவை அழித்து மக்களை தன்னுடைய தேவாலயத்திற்கு வரச் செய்ய வேண்டும் என்ற ஆப்ரஹாவின் பெரிய திட்டம், சூழ்ச்சி இறைவன் காரணமாக முற்றிலும் தோல்வியடைந்து பயனற்றதாகி போனது. விண்ணில் அபாபில் என்று சொல்லப்படும் சிறு சிறு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்தன. அவை ஒவ்வொன்றும் என்ன கொண்டு வந்தன தெரியுமா?
கையில் சிறிய களிமண் கற்கள். وارسل عليهم طيرا أبابيل. மேலும் அவர்கள் மீது அபாபில் எனப்படும் சிறு பறவைகளை அவன் கூட்டங்கூட்டமாக அனுப்பினான். திருக்குரான் அல்ஃபீல் அத்தியாயம் 105 வசனம் 3. பொருள்: யானைகள், வீரர்கள் அடங்கிய பலம் வாய்ந்த படையை எதிர்த்து போராட மனிதர்களை அனுப்பாமல் மிகச் சிறிய ஆனால் கூட்டமான அபாபில் என்ற பறவைகளை அல்லாஹ் அனுப்பியதை இது குறிக்கிறது. ترميهم بحجارة من سجيل. அந்த பறவைகள் சூளையினால் சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது வீசிக்கொண்டிருந்தன. திருக்குரான் அல்ஃபீல் அத்தியாயம் 105 வசனம் 4. பொருள்: அந்த சிறிய பறவைகள் வெறும் மண்ணால் ஆனவையல்லாமல் மிகவும் கெட்டியான வெப்பமான களிமண் கற்களை, சுடப்பட்ட கற்களை தங்கள் அலகுகளாலும் கால்களாலும் சுமந்து வந்து படையினர் மீது வீசின. فجعلهم كعصف مأكول. அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோல் போல அவன் ஆக்கிவிட்டான். திருக்குரான் அல்ஃபீல் அத்தியாயம் 105 வசனம் 5. பொருள்: பறவைகளால் வீசப்பட்ட அந்த கற்களின் தாக்கத்தால் ஆப்ரஹாவின் படையினரின் உடல்கள் முற்றிலுமாக சிதைந்து துண்டு துண்டாகி கிடந்தன. இது கால்நடைகளால் மென்று தின்னப்பட்டு சக்கையாக வீசப்பட்ட வைக்கோலுக்கு ஒப்பிடப்படுகிறது. இதன் மூலம் இறைவன் அந்த கூட்டத்தை முற்றிலும் அழித்துவிட்டான் என்று உணர்த்தப்படுகிறது. இப்ராஹிம் தாத்தா, சிறுவர்களை அன்புடன் அணைத்துக் கொண்டு, பார்த்தீர்களா என் கண்மணிகளே, இறைவனின் வீட்டை அவமதித்து அழிக்க நினைத்த ஆணவக்கார மன்னன் ஆப்ரஹாவை பலம் வாய்ந்த யானைப்படை இருந்தும் வெறும் சிறிய பறவைகளின் மூலம் இறைவன் அழித்து தனது ஆலயத்தை காத்தான். இறைவனுடைய சக்திக்கு முன்னால் மனிதர்களின் பலமும் ஆணவமும் ஒன்றுமே இல்லை. அவனே எல்லாவற்றையும் பாதுகாப்பவன் என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் மிகப்பெரியவன். அலி ஹசன், அல்லாஹ் அக்பர். ரொம்ப நன்றி தாத்தா, இந்த வரலாற்று நிகழ்வை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு என்று கூறினர்.